தன்னோட தாய்ப்பாலை வித்து தஞ்சை பெரிய கோவில விளக்கெரிய வைத்த ஒரு புண்ணியவதியை பத்தி தான் சொல்ல போறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில கட்டி முடிச்சிறாரு. ஆனா அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த கோவில் பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் அழியக்கூடாது, இதுல விளக்கு தினந்தோறும் எரிந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே இந்த கோவில் மக்களோட சொத்து. சோழ சாம்ராஜ்யத்துல கடைசி ஊர்ல இருக்க மக்கள் கூட இந்த கோவிலோட பங்குதாரர்களாக இருக்க வேணும். அதற்கு என்ன பண்ணணும்னா மக்களுக்கு ஆடு மாடு இதை கொடுத்துடணும். இதுல வர வருமானத்துல கோவிலுக்கு நெய்யை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். மிச்சம் வர வருமானத்தை ஏழை மக்கள் வைத்துக் கொள்ளட்டும். ஏழைகளோட வீட்டுல எரியிற அடுப்பும் கோவிலோட விளக்கும் ஒரே திரியில எரியட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை செயல்படுத்தவும் செய்யறாரு. எல்லா மக்களுக்கும் ஆடு மாடுகளை கொடுத்துறாரு. கோவில பாத்தீங்கன்னா விளக்குகள் ஜம்முன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அந்த கோவில விளக்குகள் எரியுதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக கண்காணிப்பாளரையும் போட்டுறாரு. ஒரு நாள் மன்னர் கோவிலை சுத்தி வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் எரியாம இருக்குது. உடனே காவலாளியை கூப்பிட்டு ஏன் இந்த விளக்கு எரியல அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அவர், மன்னா இந்த விளக்கு 7 நாளாக எரியல. இந்த விளக்கோட சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா எவத்தூர் மாராயன். அவருக்கு 42 பசுமாடுகளை கொடுத்துருக்கோம். ஆனா விளக்கு எரியவே இல்லை 7 நாளா அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் தேரை பூட்டு அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர் போய் மாராயன் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. அந்த வீட்டுல இருந்து மெலிந்த நிலையில ஒரு பெண் கை குழந்தையோட வெளியில வரா. ராஜராஜ சோழன் கேட்கிறார், யாருமானி அப்படின்னு சொல்லிட்டு, நாதாயா மாராயனோட மனைவி அப்படின்னு. ஏமா கடந்த 7 நாட்களாக கோவில விளக்கு எரியல அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த பெண், போன மாசம் வந்த பெரும் வெள்ளத்துல நீங்க கொடுத்த 42 மாடுகளும் என்னோட கணவரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க ராசா, அதனாலதான் என்னால விளக்கெரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிமா 23 நாட்கள் விளக்கு போட்ட அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. உடனே அந்த பெண் அழுக ஆரம்பிக்கிறா. மன்னர், பயப்படாதமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் அழுதுகிட்டே சொல்றா, மன்னா 23 நாட்களும் என்னோட தாய்ப்பாலை விற்று அதுல வந்த காசுல தான் நெய் வாங்கி விளக்கெரிய வைத்தேன். இப்ப என்னோட தாய்ப்பாலும் வத்தி போச்சு. அதனாலதான் கடந்த 7 நாட்களாக கோவில விளக்கெரிய வைக்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்க மன்னா அப்படின்னு கீழே விழுந்து அழுகிறா. இதை கேட்ட ராஜராஜ சோழன் துடிதுடிச்சு போயிறாரு. உடனே தேர்ல இருந்து கீழே இறங்கி அந்த பெண்ணையும் கை குழந்தையும் சேர்த்தெடுத்து, இந்த பெண் இன்னையிலிருந்து திருமஞ்சன பணிப்பெண்ணாக நியமிக்கப்படுகிறார். அரண்மனை சிற்பியை கூப்பிடு, உடனே கல்வெட்டுல தாய்ப்பாலால் விளக்கெரித்த இவள் பெயரை பொறித்து விடுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த மாதிரி அன்பாலதான் தஞ்சை பெருவுடையார் கோவில் 1000 வருஷம் ஆனாலும் தலை நிமிர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.